ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான அதே சமயம் ஈஸியா வீட்ல செய்யக்கூடிய ரவை உருளைக்கிழங்கு பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: ரவை, வெள்ளை சுண்டல் மாவு, வேக வைத்த உருளைக்கிழங்கு, தயிர், தண்ணீர், உப்பு, பச்சை மிளகாய் நறுக்கியது, இஞ்சி நறுக்கியது, வெங்காயம் நறுக்கியது, கொத்தமல்லி தழை. செய்முறை: முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் ரவையையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்து அந்த விழுத ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கோங்க. இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை சுண்டல் மாவை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கடைசியா கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் அதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தயிர் ஊத்தி நல்லா கலக்கிக்கோங்க. மாவு பணியார பதத்துக்கு வர்றதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கலக்கிக்கோங்க. இப்படி நல்லா கலக்கிக்கிட்டு வச்ச மாவ ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்பதான் ரவை நல்லா ஊறி பணியாரம் சூப்பரா வரும். 1/2 மணி நேரம் கழிச்சு அடுப்புல பணியார கல்ல வச்சு சூடானதும் மாவை எடுத்து பணியாரமா ஊத்தி எடுத்தா மணக்க மணக்க பணியாரம் ரெடி. ஹலோ வியூவர்ஸ், இந்த சிம்பிளான டேஸ்டியான பணியாரத்தை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் வியூவர்ஸ்.